ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கஹனனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். திருவாடிப்பூரத்துச் செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே என்ற வைபவத்தை உடையவள் ஆண்டாள். திருப்பாவை 30 பாசுரங்கள். அவற்றின் மேன்மையாது என்னால் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் என்ற படிக்கு. இப்படிப்பட்ட உயர்ந்ததான திருப்பாவை திவ்ய பிரபந்த கிரமத்திலே அங்கண்மாஞாலத்தரசர் எனும் 22ஆம் பாசுரானுபவங்கள் இன்றைய நாள். அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் ஆங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய் என்ன இன்றைய நாள் பாசுரம். கீழ்ப்பாட்டிலே கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் ஆய்ச்சிமார்கள் எல்லாம். ஆனால் கண்ணபிரான் திருப்பள்ளி உணரவில்லை, அதாவது கண் விழிக்கவில்லை. ஆகையால் இந்த பாட்டிலும் தொடர்ந்து கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை திருப்பள்ளி உணர்த்துகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள். அப்படி பார்த்தா கீழ்ப்பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எழும். இப்படி கீழ்ப்பாட்டிலே தாங்கள் அகங்காரமற்று வந்ததை அறிவித்தார்கள். மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே. இப்படி அந்த அரசர்கள்லாம் உன்னுடைய பலத்திற்கு தோற்று வேறு புகழில்லாமல் உன்னுடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்கின்றார்களோ அதுபோன்று நாங்களும் அகங்காரம் அற்று உன்னை போற்றி பாடுவதற்காக வந்துள்ளோம். கண்ணனே திருப்பள்ளி உணர்வாயாக என்று தெரிவித்தார்கள். இந்த பாட்டிலே அவனுக்கே அடிமைப்பட்டு வந்ததை அறிவிக்கின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் என்ன அவதாரிகை. அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அங்கண்மாஞாலம் அம் கண் மா ஞாலம் அழகியதாகவும் நல்ல அகன்ற பரப்பை உடையதாகவும் இருக்கின்ற இந்த மாநிலத்திலேனா பெரிய பூமின்னு அர்த்தம். ஞாலம் மிகப்பெரியதான இந்த பூமி, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் என்ன படிக்க. இப்படிப்பட்டதான இந்த பெரிய பூமியிலே இருக்கின்ற அரசர்களெல்லாம் அபிமான பங்கமாய் தங்களுடைய அகங்காரம் குலைந்து வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே உன் வீட்டை அடைந்து உன்னுடைய படுக்கையின் கீழே கூட்டமாக கூடியிருப்பது போலே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அவர்களைப் போலே நாங்களும் உனக்கு அடிமைப்பட்டு வந்துள்ளோம் என்று தெரிவிக்கின்றார்கள். அபிமான பங்கமாய் என்று தெரிவிக்கின்றார்களே, நேற்று வரைக்கும் அரசர்களாக இருந்தவர்கள், அதனாலே அகங்காரம் அமகாரங்களோடு தெரிந்தவர்கள், உகைக்கு மேல் எத்தேவர் வாலாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போதொழியும் அழைப்புன்னு என்னதான் ஒருத்தன் ராஜ்யத்தை ஆளுமவன் என்றாலும் அகங்காரம் அமகாரங்களோடு தானே சர்வேஸ்வரன் என்ற இருமாப்பு கொள்ளுகின்ற சமயத்திலே அவர்களுடைய இருமாப்பை அழித்து அவர்களுடைய அந்த பதவியெல்லாம் பறிப்பவனாக இருக்கின்றான் எம்பெருமான். இப்படி பறிச்சாச்சுன்னா அவர்களுடைய நிலைமை என்னன்னா, எவனுக்கு அடிமைப்பட்டிருத்தல். ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர்
பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்து உய்மினோ என்று திருவாய்மொழியிலே அருளிச் செய்கின்றாரே ஆழ்வார். கீழ்காலத்தை பார்த்தா ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், உலகத்தில் இருக்கிறவர்களும் துரத்தி அடைச்ச அரசர்கள் இவர்கள். இப்போ அந்த பதவி போயாச்சு, அதனால் இவர்கள் துரத்தப்படுகின்றார்கள். கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் என்னபடிக்கு அந்த நிலையை எய்தினவர்கள் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார். அப்படி ராஜ்யங்கள்லாம் தொலைஞ்சதுனால இந்த பகவானோட திருவடியை நீ சாஸ்வதம் என்று பகவானை வந்து அடைந்து அவனுடைய திருவடியிலே தஞ்சம் பற்றி இருப்பவர்கள். அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து, அப்படி பிரம்மன் முதலானவர்கள் பல பல ஜன்மங்கள் அரிய சாதனங்களை அனுஷ்டித்த பின்பே மோட்சம் அடைந்தனர் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருக்க இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே மோட்சம் என்று சொல்லிக்கொண்டு சிலர் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு திரிவது எப்படி? அப்படின்னு ஒருத்தர் ஸ்ரீ பராசர பட்டரிடத்திலே கேட்க, அதில் ஒன்றும் தப்பில்லையே, ஒன்றும் குறையில்லையே என்ன தெரிவித்தாராம் பட்டர். அதாவது இந்த பிரம்மாதிகளுக்கெல்லாம் அவர்கள் பதவிக்கு தக்கவாறு அகங்காரம் இருக்கும். ஆகையாலே அந்த அகங்காரமானது ஒழிவதற்கு பல பல ஜன்மங்கள் தேவைப்படும். ஆனால் இந்த சம்சாரிகள்லாம் இயற்கையிலேயே தாழ்ச்சியை உடையவர்கள், இன்னும் மேன்மை இல்லை. அதனால் அதிகமான அகங்காரமற்று இருப்பவர்களாய் அவன் கைப்பார்த்திருக்கின்ற சேத்தனர்களாகையாலே ஒரு ஜன்மமே போதுமானது. ஆகையால் அவர்களுக்கு இந்த பிறவியின் இறுதியிலேயே அந்த மோட்சம் என்பது தகும் என்று ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கின்றார். அதனால் இதை நினைத்தென்றோ ஆச்சாரியர்கள் பிரம்மாவாய் இழந்து விடுதல் ஆட்சிகளாய் பெற்று விடுதல் செய்யும்படியிலே இவ்விஷயம் இருப்பது என்று அருளிச் செய்கின்றார்கள். பிரம்மாவா இருக்கிறதுல என்ன கஷ்டம்னா பகவானை இழந்து விடுகின்ற அந்த நிலை. ஆட்சிகளாக இருப்பதில் என்ன ஒரு அனுபவம்னா பகவானை பெற்றுவிடுகின்ற அந்த நிலை, பகவானை சுலபமாய் பெற்றுவிடுகின்ற அந்த நிலை. பிரம்மா எவ்வளோ தவம் பண்ணான்னு பகவானை கண்டுவிட முடியுமோ? பெண்ணுலாம் சடையனானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை இந்த கண்ணரா உன்னையன்னோ கலைகனாக்கருதுமாறேன்னு பாசனம். இப்போ பிரம்மருத்ராதிகளால் எம்பெருமானை காண முடியாமல் இருக்கின்றது, அவனை அடைய முடியாமல் இருக்கின்ற விஷயம். ஆனால் ஒரு கஜேந்திராழ்வன் எளிதிலே பகவானை அடைந்து விட்டான் என்னால் அது பகவானுடைய இப்படிப்பட்ட நிலையாக இருக்கின்றது. அடியவர்களுக்கு தன்னை கொடுக்கை, பிறர்களுக்கு அரிய வித்தகனாக இருக்கின்ற தன்மை. ஆனால் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் இன்னும் அவர்களை உதாரணமாக தெரிவிக்கின்றார்கள். கீழ்ப்பாட்டில் எப்படி மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே என்று தெரிவித்தார்களோ அதே போலவே நாங்களும் உன் வாசல்லே வந்து விழுந்து கிடக்கின்றோம், போற்றியாம் வந்து புகழ்ந்துன்னு தெரிவித்தார்களே. அதே போல இங்க இந்த அரசர்களெல்லாம் தங்களுடைய அகங்கார மமகாரங்களை விட்டு உன் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து கூட்டம் கூட்டமாக திரண்டிருக்கின்றார்கள். அவர்களைப் போலவே நாங்களும் வந்து உன்னுடைய வாசலிலே நிற்கின்றோம், உனக்கு அடிமைப்பட்டவர்களாக நிற்கின்றோம் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி வந்த தங்களுக்கு அவன் எவ்வாறு அருள் செய்ய வேண்டும் என்பதை கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுச்சிறிதை எம்மேல் விழியாவோ. அப்படி கிங்கிணி வாய்ப்போலே பாதி மலர்ந்திருக்கும் தாமரை பூவை ஒத்த உனது சிவந்த திருக்கண்கள் நாங்கள் பொறுக்கும்படியாக சிறிது சிறிதாக எங்களை கடைக்கணிக்க வேண்டும், கடாட்சிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். கிண்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண், செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ. தாமரை கண்கள் என்றோ அவனுடைய எந்த அவயவத்தை எடுத்தனாலும் அது தாமரைக்கு ஒப்பாக பேசப்படுகின்றது. கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. அடியும் அகுதேனா திருவடிகளும் அப்படி திருவடி தாமரைகள், தாமரை போன்ற சிவந்த திருவடிகள், தாமரை போன்ற சிவந்த திருக்கண்கள், தாமரை போன்ற சிவந்த திருக்கைகள், தாமரை போன்ற சிவந்த திருப்பவளவாய், எல்லாம் தாமரை.
கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே செந்தாமரைத் தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் என்னெல்லாம் ஆழ்வார்கள் பேசுகின்றார்களே. பகவானுடைய எந்த அவயவத்தை எடுத்திருந்தாலும் தாமரையே ஒப்பாகப் பேசுகின்றார்கள். அப்படி இருக்கிறபடியே உன்னை அடைந்தவுடன் உன் அடியார் அனுபவிப்பது உன்னுடைய தாமரை கண்களை என்று. பகவான் அடைஞ்சாச்சுன்னா பகவானை போய் சேவிக்கிறோம். முதல்ல அவனுடைய எந்த அவயவத்தை பார்க்குறோன்னா அவனுடைய திருக்கண்கள். என்ன அழகான திருக்கண்கள். அந்த திருக்கண்கள் தானே நம்ம வந்தையா எத்தனை நாள் வரலே இப்போவாது வந்தே அப்படின்னு ஆனந்தமாக வரவேற்று நமக்கு அருளை கொடுக்கின்ற கண்களாக இருக்கின்றன. அந்த பகவானை பார்க்கச்சா முதல்ல நமக்கு எது முதல்ல கண்ணில் படுறதுன்னா அவனுடைய திருக்கண்கள். ஆக அப்படிப்பட்ட உன் தாமரை கண்களையென்றோ அந்த கண்ணழகை எங்களுக்கும் காட்டுவாயாக. ரங்காவல்லிதாசரை எம்பெருமானார் எப்படி திருத்தினர்? பகவானுடைய திருவடி, பகவானே உன்னுடைய திருவடியை காட்டி ஒரு திருத்துன்னு சொன்னாரானா? இல்லையே. திருப்பான ஆழ்வாரை எவ்வாறு ஆட்படுத்தி கொண்டான் எம்பெருமான். விரைவாகிப் புடவரந்த மிளர்ந்த செப்பரியோடு நீண்ட பெரியவாய கண்கள் என்ன அந்த கண்ணழகு தோற்றன்னோ தன் மனைவியுடைய கண்ணழகை விட்டு இந்த கண்ணுக்கு அடிமை செய்தார் உறங்காவில்லிதாசர். அந்த கண்ணை காட்டுதான தாசரை ரட்சிக்க வேண்டும், கடாட்சிக்க வேண்டும் என்ன எம்பெருமானார் தான் விண்ணப்பித்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயமாக இருக்கின்றது எம்பெருமானுடைய திருக்கண்கள். அதிலிருந்து புறப்படும் அவனுடைய திருக்கடாட்சம். கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை. கிண்கிணினா இந்த சின்ன குழந்தைகள் அந்த பருவத்தில் அரைஞான் கயிறு கட்டுவார்கள். அந்த அரைஞான் கயிறிலே ஒரு ஆபரணம் இருக்கும். அந்த ஆபரணத்துக்கு தான் கிங்கிணின்னு பேர். அது ஒரு மாதுளம் பூ போல பாதி மூடியும் பாதி மலர்ந்தும் இருக்கும். கொஞ்சம் திறந்திருக்கும், கொஞ்சம் மூடி இருக்கும். அந்த கிங்கிணின்ற விஷயமானது. அதை போன்று கண்ணனே உன் அருளானது. ஒரு மழை வந்தால் தேங்கெண்ணி நாடெல்லாம் தெங்கள் மும்மாறி பெய்து என்றபடிக்கு இருக்க வேண்டும். வாழ உலகினில் பெய்திடாய். அப்படி வாழும் வாழ்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அழிவிற்கு வித்திடக்கூடாது என்று பேசினார்கள். அது மாதிரி பகவான் தன்னுடைய அருளை அப்படி புயல் மாதிரி வீசிட்டானா அதனால் கொஞ்சம் ஆபத்து வரும். அதனால் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் வழியாவோ என்று பிரார்த்திக்கின்றார்கள். இதோ நாங்கள் கேட்டோம். அதற்காக முதலிலேயே நீ உன்னுடைய பரிபூர்ண கடாட்சத்தை அழித்து விடாதே. அப்படி அழித்து விட்டால் அதனை எங்களால் தாங்க இயலாது. நாங்கள்லாம் பெண்கள், சின்ன பெண்கள். அப்படியே வெள்ளம் வந்துடுத்துனா எங்களால் எப்படி தாங்க முடியும்? அதனால் சிறு சிறிதே, கொஞ்சம் கொஞ்சமாக, மெதுவே. ஆகையால் சிறிது சிறிதாக நீ கடாட்சிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கினார்கள். சூரியனைக் கண்டால் மலரும் தாமரை பூ போலே எங்கள் ஆற்றாமைக்கு நீ செய்யும் அருளானது இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கினார்கள். கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை. கிங்கிணி போலே பாதி மலர்ந்திருக்கின்ற தாமரை. அப்படின்னா முழுவதும் மூடாமலும் முழுவதும் மலராமலும் இருக்கிறதாகையாலே இவனுடைய கண்ணுக்கும் என்றும் ஒப்பற்ற உபமானமாயிருக்கும் தாமரைக்கு ஆகையால் கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை என்று ஒரு விசேஷணத்தை இடுகின்றார்கள். மேலே பலவிதமான ஒற்றுமைகள் காண்பிக்கப்படுகின்றன. கிங்கிணிவாய்ச் செய்த தாமரை பூ போலே இப்படி பாதி மூடியும் பாதி திறந்தும் இருக்கின்ற அந்த சிறு ஆபரணம் அது தாமரை பூ போலே பாதி மலர்ந்தும் பாதி மூடியும் இருக்கின்ற தன்மையுடையதாக இருக்கின்றது. அப்படின்னா எம்பெருமானிடத்தில் இது எப்படி பொருந்தருதுன்னு பார்த்தோமானால் இவனுடைய சுவாதந்திரியம் அதாவது சுதந்திரம் இவனை கண்ணை திறக்க வட்டாமல் செய்கின்றது. தன்னுடைய சுதந்திரத்தை பார்க்குறான், கண்ணை திறக்க மாட்டேன்றான். ஆனால் புருஷகார போதை நப்பின்னை பக்கத்தில் இருக்காளே அவளுடைய சம்பந்தமானது இவன் கண்களை மூடவட்டாமல் தடுக்கின்றது. சுவாதந்திரியம் தடுக்கின்றது, புருஷகாரம் திறக்க வைக்கின்றது. என்னத்தினால்னா இவர்களுடைய அபராதம் அதாவது சேத்தனருடைய குற்றம் கண்ணை மூடச் செய்கின்றது. அதே சமயத்தில் தன்னுடைய கிருபை அதனை நினைத்து பார்க்கின்றான், மலரச் செய்கின்றது. அவனுடைய கர்ம பாரதந்திரியம் மூடச் செய்கின்றது. ஆனால் ஆசிரித பாரதந்திரியம் அவர்கள் எட்ட வழக்காக இருக்கின்ற தன்மை அதனாலே கண்களை அலறச் செய்கின்றது, விழிக்கச் செய்கின்றது. காலத்தின் இளமை இத்தாமரையை முட்டிக்கச் செய்கின்றது. இவர்களுடைய ஆர்த்த துவனியாகிற ஆதித்யன் அலறச் செய்கின்றது.
சாயங்காலம் வந்தாச்சுன்னா சூரியன் அஸ்தமனம் ஆயிடுமே, அது போன்று இவனுடைய கண்கள் மூடிக்கொள்கின்றன. ஆனால் ஆர்த்த துவனி இவனை அடைந்தால் அல்லது தரிக்க மாட்டாயாகிற ஆதித்யனாக இருக்கின்ற இவர்களுடைய தன்மை அவன் கண்களை மூட ஒட்டாமல் செய்கின்றது. இக்காரணங்களாலே கிண்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே என்ன அதனை உபமானமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது ஆச்சரியமியர்களுக்கு. செங்கண் சிறுச்சிறிதே என்ன ஆசிரித வாத்சல்யத்தாலே சிவந்திருக்கின்ற திருக்கண்கள். தன்னுடைய மேன்மையாலே ஆசிரியர்களுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து கொண்டு குன்னனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும். இதான் வாத்சல்யம். எவ்வளவோ குத்தம் பண்ணியிருந்தாலும் தன்னுடைய குணத்தை பார்த்து அந்த குற்றங்களை பொறுப்பவனாக இருக்கின்றான், க்ஷமிப்பவனாக இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அவனுடைய சிவந்திருக்கின்ற திருக்கண்கள், அதனாலே கண்கள் சிவந்திருக்கின்றதான். அப்படி சிவந்திருக்கும் கண்கள் எப்படியெல்லாம் விசேஷித்து உபமானம் விட்டாலும், என்னதான் தாமரையை சொன்னாலும், கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே செங்கஞ்சிருச்சிறிதே அப்படின்லாம் சொன்னாலும் இவனுடைய கண்களுக்கு நேராகாது, ஒரு ஒப்பாகாது, ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லப்படுகின்ற உபமானங்கள். என்னத்தினாலனா இவன் கண்ணில் இருக்கிற அந்த வெள்ளமிடும் வாத்சல்யம் முதலான குணங்களை அந்த தாமரையில் காண முடியாததன். கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கையொவ்வா, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. என்னதான் தங்கத்தை அப்படி நல்லா அப்படி காய்ச்சி பழுக்க காய்ச்சினாலும் அதிலே தோன்றுகின்ற ஒளி உன்னுடைய திருமேனியில் இருக்கிற தேஜஸ்க்கு ஈடாகுமா? சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது. அதே போன்னு கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கையொவ்வா. ஏதோ சொல்லணுமே தாமரையை சொல்லிட்டோம், ஆனால் உன்னுடைய திருக்கைகள் என்ன, உன்னுடைய திருவடிகள் என்ன, உன்னுடைய திருக்கண்கள் என்ன, இதுக்கெல்லாம் தாமரை ஒரு ஒப்பே இல்லை என்று. சிறுச்சிறிதே உன்னுடைய குளம்படியிலே கடலை அடக்க முடியாதா போலே உன்னுடைய கண்ணழகு வெள்ளத்தை முழுவதையும் எங்கள் மேல் பாயவிட்டால் எங்களால் தரிக்க இயலாது, தாங்க முடியாது. ஆகையால் சிறுகச் சிறுக நோக்காய் என தெரிவிக்கின்றார்கள். கண் விழிக்க ஆரம்பிக்கும் தசையிலிருந்து முழுவதும் விழிக்கும் தசை வரையில் பல தசைகள் இருக்குமே. மெதுவாக கண்ணை திறக்கச்ச மொத்தமாக திறந்து பார்த்துட மாட்டோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து இப்படி அப்படி பார்த்து கடைசியில் முழுசுமாக திறந்து பார்ப்போம். அது மாதிரி பகவான் திறந்து பார்க்கணுமா, திறந்து கடாட்சிக்க வேண்டுமா. அவை ஒவ்வொன்றின் அழகையும் காண ஆசைப்பட்டு சொல்லுவதாகவும் கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விழிக்கச்ச அப்படி இப்படி பார்க்குற அழகு அதை அனுபவிக்க வேண்டும். ஆகையால் செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று தெரிவிக்கின்றார்கள். எம்மேல் விழியாவோனா கோடையில் காய்ந்து போன பயிர் போலே இருக்கும் எங்கள் மேல் உன் கண்ணாகிற கார்மேகம் கருணை மழியை பொழியாதோ. எம்மேல் என்ன மேக ஜாலத்தை எதிர்பார்த்திருக்கும் சாதக பக்ஷி போல் உன் கடாட்ச வருஷத்தை நோக்கி இருக்கும் எங்கள் மேல் விழியாவோ. இவ்வாய்ச்சியார் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரான். இளவாய்ச்சியார் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரான்னு அப்படியே கண்ணை மலங்க மலங்க பார்த்து இந்த ஆய்ச்சிமார்களையெல்லாம் கொள்ளை கொள்கின்றான். விஷமம் செய்கின்ற கண்கள் செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு நாச்சியார் திருமொழி பாசம். செய்ய தாமரை கண்ணினாய், நல்ல செம்மையான சிவந்த தாமரையைப் போன்ற திருக்கண்கள் உடையவன், எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ பொய்யாகிவிட்டது. சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவும் முதலிலேயே பூர்ண கடாட்சம் செய்து அருளினால் தாங்கப் போகாதென்று பொறுக்க 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 கடாட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்கின்றார்கள். செங்கண் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ எங்கள் மேல் சாபம் விழிந்து. என்ன உபமானங்கள்னா, சிங்கம் யானையோட போர் செய்தாலும் குட்டிக்கு முலை கொடுக்குமா போலே. சிங்கமானது யானையோட போர் பண்ணிட்டுருக்கு, அதே சமயத்தில் தன் குட்டியினிடத்திலே வாத்சல்யம், அதனால் அதற்கு பாலீட்டி கொண்டிருக்கின்றது. அப்படி சிங்கமானது பெண் யானையோடு போர் புரிந்தாலும் அப்பெண் யானையானது தன் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டே போர் செய்யும். இழவு தறியாததோர் ஈற்றுப்பிடி இளஞ்சியம் தொடர்ந்து மூடுகுதலும் குழவியடை காலிட்டு எதிர்ந்து புறம் என்ன பெரியாழ்வார் திருமொழி. அதுபோல இரண்யன் பக்கத்திலே சீற்றத்தோடே போர் செய்து நின்றாலும் அடியவனான பிரகலாதனுக்கு எம்பெருமானுடைய திருக்கண்கள் அனுகூலமாயிருந்தது, வாத்சல்யத்தை பொழிந்தது. செங்கண் சிறிதை எம்மேல் விழியாவன் அடியார்களிடத்திலே அவன் செய்கின்ற அந்த கடாட்சம். அடியார்கள் விரோதிகளிடத்திலே சினம், அடியார்களிடத்திலே கடாட்சம். செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார். என்னத்துக்கு அப்படிப்பட்ட கோபம் முதல மேல?
அடியவனான கஜேந்திரனுக்கு அது துன்பத்தை தந்தது. உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதல மேல் சேரி வந்தார்னு பசனம். யானைக்காக இப்படிப்பட்ட சீற்றம், தன் அடியவனான கஜேந்திரனுக்காக அதன் எதிரியான முதலினிடத்திலே அப்படிப்பட்ட சீற்றம். அதை போன்னு இரண்டிடத்திலே சீற்றம் என்னால் அது அடியவனான பிரகலாதத்திலே கொண்ட அந்த வாத்சல்யம். எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாய். எல்லாம் சொல்றீங்களே, நான் கண்ணத் திறந்து கடாட்சிப்பதாலே உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்கின்றான் கண்ணபிரான். சூரியனும் சந்திரனும் ஒரே சாயத்தில் எழுந்தது போலே, ஒரே சமயத்தில் எழுந்தது போலே எங்கள் அஞ்ஞானமாகிற இருளை அகற்றி எங்களுடைய விரக தாபத்தை போக்கும் உன்னுடைய அழகிய கண்களைக் கொண்டு எங்களை கடாட்சிக்க வேண்டும். கதிர்மதியம் போல் முகத்தான்னு முதல் பாட்டிலே தெரிவித்தார்கள். சூரியன் சந்திரன் அவற்றை ஒத்த முகத்தான்னா எப்படி ஒரே சமயத்தில் ரெண்டும் இருக்கும் அப்படின்னா, அடியவர்களைக் கண்டால் சந்திரனைப் போன்ற குளிர்ச்சி, அடியவர்களது விரோதியைக் கண்டால் சூரியனைப் போலே வெப்பம் என்றபடிக்கு கதிர்மதியம் போல் முகத்தான் என்றபடிக்கு இப்பொழுது தங்களுடைய அஞ்ஞானத்தாகிய இருளை அகற்றுவதற்காக ஆதித்யன் எழுந்தாற்போல், தங்களுடைய விரகதாபத்தை தீர்ப்பதற்காக சந்திரன் எழுந்தாற்போல், திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு இந்த அழகையாய் இரண்டு கண்களையும் கொண்டு கடாட்சித்து எங்கள் மேல் சாபம், எங்களுடைய சாபத்தை தீர்த்திருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். என்ன சாபம், அப்படி என்ன பாபம் பண்ணிட்டா அப்படின்னா, எம்பெருமானை பிரிந்திருப்பதே இவர்களுக்கு சாபமாயிற்று. எம்பெருமானை சேர்ந்திருந்தால் அந்த சம்ஸ்லேஷமானது ஆனந்தம், எம்பெருமானை பிரிந்திருந்தால் அந்த விஸ்லேஷமானது சாபம். அந்த சாபத்தை தீர்க்க வேண்டும், அந்த விஸ்லேஷத்தை தீர்க்க வேண்டும், சம்ஸ்லேஷத்தை அருள வேண்டும், பிரிவாற்றாமையை போக்க வேண்டும், சேர்த்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். பரமாத்மாவானவர் கடாட்சிக்கும் வரையிலே ஜீவர்களுக்கு துன்பம் என்றும், அவன் கடாட்சித்தவுடன் இவர்களுடைய அஞ்ஞானமும் அதனால் வரும் துன்பமும் நீங்கிவிடும் என்றும் உணர்த்துகின்றார்கள். அதனால்தான் மயர்வர மதிநலம் அருளினன் என்று தெரிவிக்கின்றார்கள். மயர்வர மதிநலம் கொடுத்தான்னு சொல்லி, மயர்வர மதிநலம் அருளினன் எங்கள் மேல் சாபம் இழிந்து செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல்னா, கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல்ன்ற விஷயம்தான் கடாட்சம் அருள். அதனால்தான் மயர்வரமதிநலம் அருளினன் என தெரிவித்தார். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல்னு அப்படி ஏக்க காலத்திலே ஒரே சமயத்திலே சூரியனும் சந்திரனும் உதித்தால் தாமரையானது மலர் பாதி முகுளிதமாயும் பாதி விகசிதமாயும் இருக்கும் என்று கொண்டு கண்ணபிரானுடைய திருக்கண்களுக்கு அந்த நிலைமையை வேண்டுகின்றார்கள். கண்ணுடைய திருக்கண்கள் சேதனருடைய குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து பாதி மூடியும், அவருடைய கூக்குரலை கேட்டு பாதி திறந்தும் இருக்கும். நம்முடைய குற்றங்களை பார்த்தா அப்படி உதாசீனம் நடந்துடுறான். ஆனால் அதே சமயத்தில் உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்படி மலர்ந்து விடுகின்றான். ஆகையால் திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போலே அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு, நிவாரணம் என்றால் போக்குவது என்ற பொருள், நிவ்ருதி என்றால் தன்னடைவே தானாக கழிவது. அப்போ அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று தெரிவிக்கின்றார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் திருக்கண் கடாட்சத்தாலே வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ ஒருங்கிட்டும் கண்டலைவாள் என்ன, நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் எங்கு மாய்ந்து போயின என்று நமக்கே தெரியாதபடிக்கு அவனுடைய திருக்கண் கடாட்சம், அதனால் நமக்கு ஏற்படுகின்ற ஆனந்தம். ஆக அதன்படிக்க தங்களுடைய சாபம் எங்கு சென்று மறைந்தது என்று தெரியாதபடிக்கு தானாக மாயும். எப்போது என்னால் அவனுடைய திருக்கண் கடாட்சத்தாலே. இதுவே நிவிருத்தி. அவனுடைய திருக்கண் கடாட்சமானது பட்டுவிட்டால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தன்னடைவே தேரும், தானாக மாய்ந்து ஒழியும். என்ன உபமானம் அப்படின்னா, செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை என்ன, சிவன் பட்ட அந்த துயர். இந்த பிரம்மாவினுடைய மண்டையோட்டை தன் கையிலே ஏந்திக் கொண்டு அது கையிலிருந்து விடுபடாமல் இருக்கின்றதே. இப்படி பிரம்மாவோட சாபத்தினால் அது கையை விட்டு அகலாமல் இருந்தது. அந்த சாபமானது தீர்ந்தது எங்கு என்னால் பத்ரிகாசிரமத்திலே. எம்பெருமானுடைய திருக்கண்கள் கடாட்சத்தாலே அது பரமசிவனார் கையிலே விட்டு அகன்றதுன்னு பார்க்கின்றோம்.
ஆக இதெல்லாம் பகவான் கண்ணை திறந்து பார்த்தான், சிவன் கையில் இருந்த கபாலம் தானாக கழண்டு கீழே விழுந்ததுன்னு பார்க்கணும். அது திருக்கண் கடாட்சத்துக்கு இருக்கின்ற மேன்மை, சக்தி, ஆற்றல். அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோரிடத்துண்மையான். அறிவுடைய காதலரிடத்தும் பிரிவு ஒரு காலத்தில் உள்ளபடியால் அவர் பிரியேன் என்று சொல்லும் உறுதிமொழியை நம்பித் தெளிவது அரிது என்ன திருக்குறள். இப்போ காதலர்கள் தலைவன் தலைவி அப்படின்னா இது ஒரு காலத்தில் பிரிவு ஏற்படும். ஆனால் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், ஏதோ போகிறேன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறத நம்பி நாம் தெளிந்து இருக்கின்றோம். எங்கள் மேல் சாபம் இழிந்து கண்ணனை விட்டு பிரிந்திருந்ததே சாபமாயிற்று இவர்களுக்கு, அந்த சாபம் தீர அஞ்சேல் என்றபடிக்கு விழிக்கச் சொன்னார்கள் ஆட்சிமார்கள்னு திருப்பாவை. விண்ணப்பித்த விஷயங்களை பிழையிருப்பின் அவற்றை க்ஷமித்துள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.